ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐயப்பனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மதத்தில் எண்ணிலடங்கா இறை வழிபாடுகள் இருந்தாலும் மண்ணில் மனிதனாக பிறந்து இறைநிலையை அடைந்தவராக ஐயப்பனுடைய வழிபாடு அனைவரையும் கவரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நேர்மை, ஒழுக்கம் போன்ற பாதையில் செல்ல வலியுறுத்தும் விரதமான ஐயப்ப வழிபாடு இருப்பதும் பக்தர்கள் பலர் சபரிமலை தரிசனத்தை தேர்வு செய்ய ஒரு காரணமாக இருக்கிறது. சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் குத்துக்காலிட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில்தான் காட்சி தருகிறார். அவர் தன்னுடைய தவத்தை யாரும் கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக மனதை ஒருநிலைப்படுத்தியபடி அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஐயப்பனுடைய இந்த தரிசனமானது எந்த நேரத்திலும் எந்த காரணத்திற்காகவும் தங்கள் இலக்குகளை மனிதர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக கூறுகிறார்கள். ஐயப்பனுடைய வழிபாடானது ஏராளமான வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. நிலையற்ற இந்த பூலோக வாழ்க்கையில் வாழும் காலத்திலேயே நல்லவராக வாழ்ந்து பிறவி பெருங்கடலை கடக்கும் எளிய வழியை காட்டுகிறது. ஐயப்பன் வாழும் சபரிமலையின் வரலாறானது ஆடம்பர வாழ்வானது நிலையற்றது என்று உணர்த்தவே ஐயப்ப பக்தர்கள் எளிமையான ஆடையை சீருடை போல் அணிந்து செல்கிறார்கள். மேலும் அனைவரும் சமத்துவமானவர்கள் என்பதற்காக ஒரே மாதிரியான இருமுடி கட்டி மலையேறுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 1 தேதி சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆலயத்தில் மகரவிளக்கு பூஜையும் அன்று மாலை மகரஜோதி தரிசனமும் நடைபெறும். இது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு அவர் வளர்த்த பந்தளராஜ அரண்மனையிலிருந்து திரு ஆபரணம் கொண்டு வரப்படும். பந்தளராஜ அரண்மனையானது பந்தளத்தில் அச்சன் கோயில் ஆற்றை ஒட்டியுள்ள ஐயப்பனின் வலிய கோயில் கால் என்றழைக்கப்படும் கோவிலுக்கு அருகில் இருக்கிறது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பந்தளத்திற்கு வந்து அங்குள்ள ஆலயத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு பின்னர் அரண்மனையில் உள்ள திரு ஆபரணத்தை பக்தியுடன் தரிசித்து செல்வார்கள். கார்த்திகை மற்றும் மார்கழி ஆகிய 2 மாதங்கள் மட்டுமே இந்த திரு ஆபரணமானது பக்தர்களுடைய தரிசனத்துக்காக வைக்கப்படும். மகரவிளக்கு பூஜை 2 நாட்களுக்கு முன்னர் வலிய கோயில்களுக்கான சாஸ்தா ஆலயத்திலிருந்து திரு ஆபரணத்தை ஊர்வலமாக தூக்கி கொண்டு சபரிமலை நோக்கி புறப்படுவார்கள். ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் அந்த ஆபரணங்களை பந்தளராஜ வம்சத்தை சேர்ந்த மூத்த குடும்பத்தில் உறுப்பினர் தலையில் சுமந்தபடி கொண்டு செல்வார்கள். திரு ஆபரணம் ஊர்வலமாக புறப்படும் நேரத்திலிருந்து சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை சென்றடையும் வரையிலான நேரத்தில் மட்டும் வானத்தில் ஒரு கழுகு தோன்றி திரு ஆபரணம் செல்லும் பாதையில் பறந்தபடி இருக்கும். இன்று வரை ஆண்டுதோறும் நடந்து வரும் ஒரு அதிசய நிகழ்வாகும். அஞ்ஞானத்தை அழிக்கும் குரு, பணம், பொருள் போன்ற சிற்றின்பத்தின் மீது ஆசை கொள்ளாதவர்களே இந்த உலகில் இல்லை. ஆழ்ந்த பக்தி, மன உறுதி என்பது எல்லாருக்கும் இருப்பதில்லை. மனதிற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து மனிதனை கட்டுப்படுத்த நல்ல ஆசிரியர் தேவைப்படுவது போல சபரிமலை சென்று மெய்யாக அமர்ந்திருக்கும் ஐயப்பனை தரிசனம் செய்து வருவதற்கும் அனுபவமுள்ள குருசாமியினுடைய உதவியானது கட்டாயம் தேவைப்படுகிறது. குரு என்பதற்கு அஞ்ஞானம் என்றும் ரு என்பதற்கு ஒழிப்பது என்றும் பொருள். அதாவது குரு என்றால் அஞ்ஞானத்தை ஒழிப்பவர் என்று அர்த்தம். ஞானமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்து கிடக்கிறது. அதனை வெளிக்கொண்டு வருபவர்தான் குரு. அனைவரிடமும் தெய்வ சிந்தனை இருக்கிறது. ஆனால் அதனை பயன்படுத்தி தெய்வத்தை வழிபடும் வகை தெரியாமல் இருள் என்னும் அஞ்ஞானத்தில் பலர் உள்ளார்கள். அவர்களின் இருளை போக்கும் ஒளி தீபம்தான் குரு. அத்தகைய குருவை நாடி சென்று விரதம் இருந்து அந்த குருவினுடைய மூலமாகவே சபரிமலை வாசனை வந்தடைய வேண்டும் என்பது சபரிமலைக்கு வருபவர்களுக்கு சபக்ரீஷன் வித்திருக்கும் விதிகளில் ஒன்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.